13ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்துல நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? ஒரு சிலை செய்யறாரு. அந்த சிலை யார மாதிரி செஞ்சாரு? அப்படி இல்ல அங்க யார மாதிரி செஞ்சாருன்னு. ஆனா அந்த யார மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் அதுல இருக்கு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. என்ன சிலை பண்ணாரு? பொற்சிலையை பண்ணுவித்து. இப்ப வாசிங்க 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம். அந்த பசும் பொன்னாகிய தலை நீரே, வாசிங்க அந்த வசனம். பொன்னான அந்த தலை, எந்த வசனம்? கவனிங்க, 38வது வசனம் சொல்லுது, அந்த பொன்னான தலை. அப்ப அந்த சிலையினுடைய தலை என்னவா இருந்துச்சு? பொன்னா இருந்துச்சு. மிச்சம் எல்லாம் வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண்ணா இருந்துச்சு. 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சிலை செய்யறாரு. எப்படி செய்யற? என்ன சிலை செஞ்சாரு? பொற்சிலை. ஏன்னா முந்தின அதிகாரத்துல சொன்னா அந்த பொன்னான தலை இவரு. அது என்ன பொண்ணு? நம்ம மொத்தம் யாருமே இல்ல, மொத்தமே நம்ம தான். பொற்சிலைங்கிறது அவருடைய சிலை. அவரை மாதிரியே என்ன பண்ணிட்டான்? ஒரு பெரிய சிலை செஞ்சு நிக்க வச்சு எல்லாரும் வணங்கணும்ட்டான். இதே காரியம் தான் ரிப்பீட் ஆகுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:15. மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சிலை பேசுமா அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசாது, இப்ப பேசும். இங்க இருக்கு பாருங்க, இதான் பேசுகிற சிலை. இப்ப வந்துருச்சு. இதுக்கு பேரு இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுகிற சிலை. இதுல இப்ப நீங்க பாக்குறது வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்டராக்டிவ். அதாவது என்ன கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதாவது உலகத்துல உள்ள நீங்க மிக முக்கியமான எவ்வளவு கேள்வி கேட்டாலும் என்ன செய்யும்? பதில் செய்யும். எனக்கு அந்த சிலை செய்யறவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட பேசுற ரோபோட்டை பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. இல்ல அது என்ன கேள்வி கேட்ட ஒரு ஆண் ரோபோட்டை செய்யலாமா இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கணும்னா என்ன ரோபோட்டை செஞ்சிருக்கான்? பெண் ரோபோட்டா செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் பாருங்க. அவன் நினைச்சிருக்கான் கூட யார் பேசுவா அப்படின்ட்டு. இவங்க யோசிக்கிறாங்க, நாளைக்கு நீ வா நீ. இது தி மோஸ்ட் இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலயே என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனடியாக அது என்ன செய்யுமா? பதில் செய்யும். வெளிப்படுத்தல் 13:15 படி பேசுகிற சிலை தயாராக இருக்கிறது. பேசுகிற சிலை என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த சிலையை பத்தின இன்னும் 2 முக்கியமான விஷயம் அதே வசனத்துல இருக்கு. ஒன்று, தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்கிற ரோபோட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இது கொலை செய்கிற ரோபோட். இதுக்கு பேர் கில்லிங் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆர்மியிலுமே, எல்லா உலகத்துல உள்ள, இப்ப இந்தியன் ஆர்மியிலையும் சேர்க்க போறாங்க, எல்லா ஆர்மியிலுமே ரோபோட்டிக் பிரிவு வந்திருக்கு. ரோபோ வீரர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரோபோ நாய்கள், ரோபோ குதிரைகள் எல்லாம் இருக்கு. இப்போ ரோபோ வீரர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உயிர்களுடையதான அந்த சேதத்தை குறைப்பதற்காக. இப்போ ரோபோட் ஆர்மி, இது வந்து யூஎஸ்ல இருக்கு. இது வந்து யூஎஸ் ஆர்மி ட்ரெயினிங் ரோபோட் ஆர்மி யூஎஸ்ல கொண்டாண்டாங்க. இப்போ இது என்ன செய்யும்? கண்டிப்பாக எதிரி நாட்டு ராணுவத்தை என்னதான் செய்ய போகுது? கொலை தான் பண்ண போகுது. வெளிப்படுத்தல் 13:15 சொன்ன 2வது பார்ட் என்னவா இருக்கு? தயாராக இருக்கிறது. இப்போ ரோபோட் ஒன்று பேச ஆரம்பிச்சிருச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, சிலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. கொலை செய்யும் ரோபோட்டுகளும் இப்ப என்னவா இருக்கு? தயாராக இருக்கு. அதுல மிக முக்கியமானது 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு. இப்போ இதுல ஆவியை கொடுத்தல்னா என்ன? இந்த ரோபோட்டுக்கு ஆவியை கொடுத்தல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டாக அறிவு, செயற்கை நுண்ணறிவு அப்படின்பாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதோட கூட இந்த ரோபோட்டிக், இந்த டெக்னாலஜியை சேர்த்து பேசுகிற, பார்க்கிற, சிந்திக்கிற ரோபோட்டுகள் ரெடியாக இருக்கு. இங்க பாருங்க, இது பார்க்கிற, பேசுகிற. சவுண்ட் வைக்க முடியுமாப்பா? சரி, கவனிங்க, இருக்கட்டும், கவனிங்க. இது ரோபோட், ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட். இது டிவில நியூஸ் வாசிக்குது, சரியா? இது ஆன் ரோபோட், இதுவும் நியூஸ்ல வாசிக்குது. இப்ப சைனால டிவி நியூஸ் வாசிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்ப தமிழ்நாட்டிலுமே தமிழ் சேனல் ஏதோ ஒண்ணுல இன்னைக்கு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நியூஸ் வாசிக்கிறதான ரோபோட்டுகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இது யோசிக்க தொடங்குது. நல்ல கவனிங்க, இதான் இங்க இருக்கிறதுல டேஞ்சர் இங்கதான் உருவாகுது. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நம்ம டேட்டாஸ் கொடுப்போம், அது அதுக்கு என்ன செய்யும்?
ரிப்ளை கொடுக்கும். நம்ம கண்ட்ரோல்ல அது இருந்துகிட்டு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவே சுயமா யோசிச்சு அதுவே செய்யும். சுயமா யோசிச்சு அதுவே செய்யற இடத்துக்கு இப்போ கொண்டாந்தாச்சு. மனுஷன் தான் அதை அப்படி கொண்டாந்தான். ஆனா இப்போவே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குன தந்தைன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெல்ஃபி ஹிண்டல். இங்க இருக்காரு பாருங்க, இவர் தான் அவரு. இவர் தான் அவரு. இவர் பேரு ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல என்ன சொல்றாரு பாருங்க, மிக மோசமான ஆபத்துகள் மனித உயிர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்றாரு. மிக மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்த போது. இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 2030 மனுஷன் கிராஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறான் உலக மக்கள், மனித சமுதாயமே. என்னன்னு கேட்டா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப என்ன செய்யுது, உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்குது. அதுவே யோசிக்குது, அதுவே செய்யுது. உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படியாத இடத்துக்கு அது போயிட்டு இருக்குது. எப்படின்னா அது எப்படிங்க புரியலையே அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க ரோபோட் பாக்குறீங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, செயற்கை நுண்ணறிவு கொடுக்குறாங்க. இப்போ ஆர்டிபிஷியல் கை, ஆர்டிபிஷியல் காலு, ஆர்டிபிஷியல் தோல் உருவாக்குற மாதிரி ஆர்டிபிஷியல் பிரெயின் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க. சிபியு மாதிரி, கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிபியு இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போ அதுல என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டேட்டாஸ் போடுவீங்க இல்லையா, 2 GB 1 GB டேட்டா போடுறீங்க, 250 GB 1 TB இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்த டேட்டாஸையும் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் டேட்டாக்கு மேல ஏற்றி இருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்டஃப் அதுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் அவ்வளவு இருக்காது. இப்ப நமக்கு மூளை இருக்கு, நம்ம மூளையில நம்ம 12% தான் யூஸ் பண்றோம். மொத்தமே எவ்வளவு நல்லா யூஸ் பண்றவங்கள சொல்றேன். நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, 12 நாங்க அவ்வளவு யூஸ் பண்ணலையே, நீங்க எங்களை பார்த்து அந்த மாதிரிலாம் சொல்ற அப்படின்னீங்களா? இல்ல, சிலர்லாம் புதுசாவே வச்சிருக்காங்க, விட்டுருங்க. நான் சொல்றது நான் நல்லா யூஸ் பண்றாங்க. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி ஆக்டர் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, 12% மூளை என்ன செய்யறாங்களா, யூஸ் பண்றாங்களாம். அந்த 12% யூஸ் பண்றதுல கூட நம்ம படிச்ச எல்லாம் நமக்கு என்ன இருக்காது, ஞாபகத்துல இருக்காது. ஏதோ முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும். ஆனா இதுக்கு எப்படின்னா 100% எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். அதோட ஸ்பீடுக்கு கேட்ட உடனே சொல்லும். இப்போ அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா, அதுவே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி செய்யற இடத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 3000 10 லட்சம் மனுஷனுடைய மூளை ஒரு ஆளுகிட்ட இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது இருக்கு. இப்போ அது இன்னும் டேட்டா சேர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக ஆக இப்ப AGIன்னு வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது அதை விட மோசம். இப்போ அவங்க சொல்றாங்க 2030க்குள்ள மனுஷனை அது ஆளுகை செய்யும், மனுஷனை அது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இடத்துக்கு தான் இது போக போகுது. டேஞ்சர், ஆபத்துன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 850 பெரு ஆட்கள், உலகத்துல உள்ள முக்கியமான 850 பேர் சைன் பண்ணி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இது வேணாம், நிறுத்துங்க, இது உலகத்தை அழிக்க போகுது, மிக மோசமான ரிசல்ட்டை ஏற்படுத்தும், வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இதை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இது என்ன ஆயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. யார் யாரோ பல கம்பெனிகள் இதை தயாரிக்கிறாங்க, பல பேர் இதை யூஸ் பண்றாங்க. இனி இதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்ப வேற வழி இல்லாம என்ன செய்யணும்னா, இப்ப ஒரு புதுசா அவர் சொல்லியிருக்காரு, இந்த கண்டுபிடிச்சவரே என்ன சொல்றாரு, சரி ஒண்ணு செய்யுங்க, அது இப்போ ஆக்ரோஷமா ஆயிடுச்சு, அதுக்கு நீங்க அன்பை சொல்லி கொடுங்க, அதை ஒரு தாய் பாசத்துக்கு கொண்டாங்க. எந்த தாயின்னு வேற தெரியல இப்ப எனக்கு. அதுதான் ஏன்னு சொன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாய் இருந்த பாசத்துக்கும் இப்ப இருக்கிற தாய் பாசத்துக்கு என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப இருக்க தாய் பாசம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, தோசை வேணுமான்னு கேட்கும். இப்ப இருக்க தாயெல்லாம் போதுமான்னு கேட்கற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால தாய் பாசத்தை எந்த தாயின்னு வேற இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டி இருக்கு. மதர் தெரசானா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இப்ப இருக்கிறதுலாம் எங்க இருக்கு, தெரசா எங்க இருக்கு? இப்ப எந்த தாய் பாசத்தை கொண்டு போய் ஊட்டுறது? அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளுக்கே ஆள் இல்லையே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, தாய் பாசத்தை அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அன்பா மாத்துங்கன்றாரு. முதல்ல ஏன்டா கண்டுபிடிச்சீங்க? இது எப்படி இருக்குன்னா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இப்ப போய் என்ன செய்யுங்க, அன்பா மாத்துங்களா. கூட இருக்கிறதையே அன்பா மாத்த முடியல நம்மளால. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் எங்க அன்பா மாத்துறது? அதெல்லாம் ஒன்னும் ஆகிற காரியம்லாம் இல்ல. வேதம் சொன்னபடி வெளிப்படுத்தல் 13:15 100% நம் கண்களுக்கு முன்பாக என்ன ஆயிருச்சு, நிறைவேறி விட்டது. மேலும் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் 100% the worst அடுத்த 10 வருஷம்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க 2030 வெரி ஒஸ்டாக இருக்கும்.
டெக்னாலஜி வைஸ் மிக மோசமான இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ஏஜிஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்சூரன்ஸ் என்ன செய்யணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை.